என் தங்கமே, நீ தூங்க போகும் அந்த நொடி மிகவும் முக்கியமானது. நாள் முழுக்க சுமந்த எல்லா எண்ணங்களும் அந்த தலையணை மேல தான் வந்து இறங்கும். அந்த நேரத்தில் நீ உன் வலது கையை மெதுவாக தலையணை மேல வைக்கும் போது அது சாதாரண அசைவு இல்ல. அது உன் உள்ளம் எடுத்த ஒரு தீர்மானம். வலது கை என்பது செயல், முன்னேற்றம், வெளிப்பாடு. அதை தலையணை மேல வைக்கிறாய் என்றால் நீ உன் நாளை வாழ்க்கையிடம் ஒப்படைக்கிறாய். நான் முயற்சி செய்துட்டேன், இப்போ நீ பார்த்துக்கோ என்ற அமைதியான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் நல்ல செய்திகளுக்கு வழிவிடும். என் தங்கமே, தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி மனசு வழக்கமா ஓடிக்கிட்டே இருக்கும். நாளை என்ன ஆகும், இன்னும் என்ன பாக்கி. இந்த ஓட்டம் தான் சோர்வை அதிகப்படுத்தும். ஆனா வலது கை தலையணை மேல வைத்த நொடி அந்த ஓட்டம் சற்று தளரும். மனசுக்கு ஒரு செய்தி போகும், இப்போ ஓய்வு. ஓய்வெடுக்கும் மனசு தான் நல்ல செய்தியை முதல்ல கேட்கும். களைப்பான மனசு நல்ல செய்தியையும் சுமையா நினைக்கும். இப்போ நீ ஓய்வுக்கு அனுமதி கொடுக்கிறாய். இந்த அனுமதி தான் மாற்றம். என் தங்கமே, நீ தூங்கும் போது கூட உன் உள்ளம் வேலை செய்யுது. அது நாளைக்கான பாதையை சுத்தம் செய்கிறது. தேவையில்லாத கவலைகளை ஒதுக்கி வைக்கிறது. சரியான நேரத்தில சரியான வார்த்தை உன்னை தேடி வருவதற்கான இடத்தை உருவாக்குகிறது. வலது கை தலையணை மேல இருக்கும்போது உடம்பு ஒரு பக்க சீருக்கு வரும். இதயம் அமைதியா துடிக்கும், மூச்சு ஆழமா வரும். இந்த உடல் அமைதி தான் மனசுக்கு பாதுகாப்பு உணர்வு தரும். பாதுகாப்பு உணர்வு வந்த இடத்தில தான் நல்ல செய்தி பயமில்லாமல் நுழையும். என் தங்கமே, நீ இதுவரை நல்ல செய்தி கேட்டா கூட அது முழுசா உனக்குள்ள இறங்காமல் போயிருக்கலாம். காரணம் நீ தயாரா இல்ல. இப்போ நீ தயாராகிறாய். தயாராக இருப்பது என்றால் எல்லாம் சரியாகிவிட்டது என்பதல்ல. எதுவும் வந்தாலும் அதை தாங்கும் மனநிலை. நீ தூங்கும் போது கனவுகள் வரலாம். சில இனிமையா இருக்கும், சில குழப்பமா இருக்கும். அவைகளை பிரிச்சு பார்க்க தேவையில்லை. அவை எல்லாம் உன் உள்ளம் கழுவிக்கொள்ளும் வழி. கழுவப்பட்ட மனசு தான் காலையில் சுத்தமான செய்தியை ஏற்கும். என் தங்கமே, காலை எழுந்த உடனே நீ ஏதோ ஒரு வித்தியாசத்தை உணருவாய். பெரிய மாற்றமா தெரியாது, ஆனா மனசு சற்று இலகுவா இருக்கும். அந்த இலகுவில தான் செய்தி வந்து சேரும். ஒரு அழைப்பு, ஒரு மெசேஜ், ஒரு முடிவு, ஒரு வாய்ப்பு. எது வந்தாலும் நீ அதை பயமில்லாமல் எதிர்கொள்வாய். நல்ல செய்தி என்றால் அது எப்போதும் சத்தம் போட்டு வராது. அது மெதுவா வந்து மனசுல உட்காரும். முன்பு நீ அதை கவனிக்காம விட்டிருப்பாய். இப்போ நீ கவனிப்பாய். கவனம் தான் வரவேற்பு. என் தங்கமே, வலது கை தலையணை மேல வைத்து தூங்கும் அந்த செயல் உன்னை உன்னோட உடம்போட இணைக்கிறது. உடம்பு சண்டை போடாம இருந்தா மனசும் சண்டை போடாது. மனசு சண்டை போடாம இருந்தா வாழ்க்கை பதில் சொல்ல ஆரம்பிக்கும். நீ இதை ஒரு சடங்கா நினைக்காதே. இது ஒரு நினைவூட்டல். நான் தனியாக இல்லை. நான் முயற்சி செய்திருக்கிறேன். இப்போ நான் நம்பலாம். இந்த நம்பிக்கை தான் உன் முகத்தில் மென்மையான வெளிச்சத்தை கொண்டு வரும். என் தங்கமே, நல்ல செய்தி காலையிலேயே வரும் என்று சொன்னா அது நேரத்துக்காக அல்ல. அது நிலைக்காக. காலை என்பது தெளிவு, புதிய பார்வை, புதிய ஆரம்பம். அந்த நிலையில் நீ செய்தியை பெற தயாராக இருப்பாய். நீ எழுந்து உட்காரும் போது உன் உள்ளத்துல ஒரு சின்ன நிம்மதி இருக்கும். அந்த நிம்மதி தான் அடையாளம். ஏதோ சரியாக மாறிக்கிட்டிருக்கிறது. அந்த உணர்வை நீ பிடிச்சுக்கோ. அது உன்னை நாள் முழுக்க வழிநடத்தும். என் தங்கமே, சில நேரம் நல்ல செய்தி உடனே புரியாது. அது ஒரு சந்தர்ப்பமா வந்து நிற்கும். அப்போ நீ அதை தவற விட மாட்டாய். காரணம் நீ தூங்கும் முன்பே மனசை திறந்துவிட்டாய். நீ இதுவரை பல இரவுகள் கவலையோட படுத்திருக்கலாம். கண்கள் மூடினாலும் மனசு விழிச்சே இருந்திருக்கும். இப்போ அது மாறும். காரணம் நீ மனசுக்கு ஓய்வு கொடுக்க கற்றுக்கொண்டாய். வலது கை தலையணை மேல வைத்த அந்த நொடி நீ உன்னையே ஆதரிக்கிறாய். பிறர் ஆதரவு இல்லாத போது கூட நீ உன் பக்கம் நின்றாய். இந்த சுய ஆதரவு தான் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். என் தங்கமே, நீ இனிமேல் காலை எழும்போது நேற்றைய சுமையை முதல்ல நினைக்க மாட்டாய். இன்றைய வாய்ப்பை நினைப்பாய். இந்த மாற்றம் சின்னதா தோன்றலாம், ஆனா இதுதான் திசை மாற்றம். நல்ல செய்தி என்பது எப்போதும் பணம் அல்லது பதவி மட்டும் அல்ல. அது ஒரு தெளிவு, ஒரு முடிவு, ஒரு அமைதி. இவைகள் வந்தா மற்றவையும் தானாக பின்தொடரும். நீ இன்றிரவு படுக்கையில் படுக்கும் போது எதையும் கட்டாயப்படுத்தாதே. வலது கை மெதுவா தலையணை மேல வைக்கட்டும்.
மூச்சு இயல்பா வரட்டும். மனசு தானாக தளரும். என் தங்கமே, நீ இதை செய்த பிறகு வாழ்க்கை உன்னை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும். காரணம், நீ உன்னை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாய். அமைதியாக தூங்கு. நீ தப்பா எதுவும் செய்யவில்லை. நீ சரியான நேரத்தில உனக்கான சின்ன சைகையை செய்திருக்கிறாய். காலையில் வரும் செய்தி உன்னை பயமுறுத்தாது. அது உன்னை உறுதிப்படுத்தும். நீ தயாராக இருக்கிறாய். அதனால் தான் நல்ல செய்தி உன்னை தேடி வருகிறது. என் தங்கமே, நீ தலையணை மேல் வலது கை வைத்து தூங்கும் அந்த நொடி ஒரு சின்ன பழக்கமா தோன்றலாம். ஆனா அந்த சின்ன செயல் உன் மனசுக்கு ஒரு செய்தி அனுப்பும். இப்போ நான் பாதுகாப்பில் இருக்கிறேன். இப்போ நான் விடுகிறேன். நாள் முழுக்க பிடிச்சு வைத்திருந்த சுமைகளை அந்த கை மெதுவா தலையணைக்கு ஒப்படைக்கும். அந்த ஒப்படைப்பு தான் ஓய்வு. உன் வலது கை என்பது செயலில் இருந்த கை. முடிவெடுத்த கை. தாங்கிய கை. அந்த கையை இப்போ ஓய்வில் வைக்கும் போது உன் மனசும் ஓய்வெடுக்க அனுமதி பெறும். மனசு ஓய்வெடுத்தாதான் நல்ல செய்தி இடம் பிடிக்கும். சத்தம் உள்ள இடத்தில நல்லது தங்காது. என் தங்கமே, நீ தூங்கும் போது உலகம் நின்று போவதில்லை. ஆனா உன் உள்ளத்துல இருந்த போராட்டம் நின்று போகும். அந்த நிறுத்தம் தான் காலையில வெளிச்சமா மாறும். நல்ல செய்தி என்பது எப்போதும் பெரிய அறிவிப்பா இருக்காது. அது ஒரு தெளிவான எண்ணமா இருக்கலாம். ஒரு அழைப்பா இருக்கலாம். ஒரு தீர்வா இருக்கலாம். நீ இதுவரை காலையில் எழுந்ததும் கவலையோட கண் திறந்திருக்கலாம். இப்போ அந்த உணர்வு மாற ஆரம்பிக்கும். காரணம், நீ இரவிலே உன்னை அமைதிக்குள் வைத்திருக்கிறாய். இரவு எப்படி முடிகிறதோ காலை அப்படித்தான் பிறக்கும். என் தங்கமே, தலையணை உன் எல்லா கதைகளையும் கேட்கும். நீ சொல்லாததை கூட அது உணரும். அந்த மேல் கை வைத்திருப்பது நீ இனிமேல் எல்லாத்தையும் தனியாக சுமக்க மாட்டேன் என்று சொல்வது போல். இந்த ஒப்புதல் தான் நல்ல செய்திக்கு வழி. நீ தூங்கும் போது உன் மூச்சு மெதுவாகும். இதயம் சீராகும். அந்த சீரான ஓட்டத்தில தான் வாழ்க்கையும் சீராக பேச ஆரம்பிக்கும். அவசரமான மனசுக்கு வாழ்க்கை பதில் தராது. அமைதியான மனசுக்கு அது ரகசியங்களை சொல்கிறது. என் தங்கமே, சில இரவுகள் உனக்கு ஆழ்ந்த தூக்கம் வரும். சில இரவுகள் சற்று புரண்டு படுப்பாய். எல்லாமே சரிதான். நீ செய்ய வேண்டியது ஒன்றே. வலது கையை மெதுவா தலையணை மேல் வைத்து, நான் இன்று போதுமான அளவு முயற்சி செய்தேன் என்று உனக்குள்ள சொல்லிக்கொள். இந்த வார்த்தைகள் கேட்க யாரும் தேவையில்லை. உன் உள்ளம் கேட்கும். அது கேட்டவுடனே உன்னை குறை சொல்லும் குரல் அமைதியாகும். குற்ற உணர்வு இல்லாத இடத்தில தான் நல்ல செய்தி வந்து தங்கும். என் தங்கமே, காலையில் நீ விழிக்கும் போது ஒரு சின்ன ஆச்சரியம் இருக்கும். அது வெளியில் இல்லாம இருக்கலாம். உன் உள்ளத்தில இருக்கும். ஒரு நிம்மதி. ஒரு நம்பிக்கை. இன்றைக்கு ஏதோ சரியா நடக்கும் போல என்ற உணர்வு. இந்த உணர்வே நல்ல செய்தியின் முதல் வடிவம். நீ இதை தொடர்ந்து செய்யும் போது உன் இரவுகள் பாதுகாப்பானதாக மாறும். பாதுகாப்பான இரவுகளுக்கு பயமில்லாத காலைகள் கிடைக்கும். பயமில்லாத காலையில் தான் வாய்ப்புகள் தெளிவாக தெரியும். என் தங்கமே, வாழ்க்கை உனக்கு எப்போதும் சத்தமா பேசாது. அது சில நேரம் கிசுகிசுவா பேசும். நீ அமைதியா இருந்தா தான் அந்த கிசுகிசு கேட்கும். வலது கை தலையணை மேல் இருக்கும் அந்த அமைதி கேட்கும் திறனை உனக்கு தரும். நல்ல செய்தி என்பது உன் வாழ்க்கை முழுக்க மாறிடும் என்ற அறிவிப்பு அல்ல. அது ஒரு திசை. ஒரு உறுதி. நீ தவறான பாதையில் இல்லை என்று சொல்லும் ஒரு சைகை. அந்த சைகை வந்தா போதும். மீதி நீ பார்த்து கொள்வாய். என் தங்கமே, நீ இதுவரை பல இரவுகளை கண்ணீரோட கழித்திருக்கலாம். அந்த கண்ணீருக்கு ஒரு மரியாதை கொடு. அது உன்னை இங்க கொண்டு வந்தது. இப்போ நீ அதே கண்களோட நம்பிக்கையை கட்டிக்கொண்டு தூங்குகிறாய். இந்த மாற்றம் சிறியது அல்ல. நீ தூங்கும் போது உன் உள்ளம் திறந்தே இருக்கும். அந்த திறந்த நிலையில் தான் நல்ல செய்தி உன்னை அடையும். கதவு பூட்டப்பட்டிருந்தா தட்ட வேண்டி வரும். திறந்திருந்தா மெதுவா உள்ளே வரலாம். என் தங்கமே, நாளை காலை நீ எதையும் கட்டாயப்படுத்த வேண்டாம். செய்தி வர வேண்டிய நேரத்தில் வரும். அது வராத நொடியிலும் கூட நீ அமைதியாக இருப்பாய். அந்த அமைதியே பெரிய வெற்றி. வலது கை தலையணை மேல். மூச்சு மெதுவாக. எண்ணங்கள் தளர்ந்து. இந்த நிலையில் நீ தூங்கும் போது வாழ்க்கை உன்னை தொந்தரவு செய்யாது. அது உனக்கு உதவி செய்ய தயாராக இருக்கும். அமைதியாக தூங்கு. நீ தனியாக இல்லை. உன் உள்ளம் உன் பக்கம் இருக்கிறது. வாழ்க்கையும் மெதுவா உன் பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறது. நல்ல செய்தி சத்தமில்லாமல் வந்து காலை வெளிச்சத்தோட சேர்ந்து உன்னை தொடும்.